ஹலோ காய்ஸ், இப்போ வந்து என்கிட்ட 3 கான்ட்ரிபியூட் வந்துருச்சு. நான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். கான்ட்ரிபியூட் பண்ண பிறகு பாருங்கள் காய்ஸ் என்ன வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்ஸ் வந்த பிறகு அது எப்படி காட்டணும், இப்படி தான் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமே உங்களுக்கு ஆக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில்வர் ஆக்ஸ் இப்போ நான் கலெக்ட் பண்ண போகிறேன். வாவ் காய்ஸ், இந்த டெக்கரேஷன் செம்மையாக இருக்குது காய்ஸ். இதை நீங்கள் முடிச்சுட்டு இந்த ரோட் மேப்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளாண்ட்ரஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற ரோட் மேப்லாம் முடிச்சுட்டு அன்பிளேஸ்டு ஈவெண்ட் வரும். அன்பிளேஸ்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டு போய் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கே இருக்குது அன்பிளேஸ்ட் ஐட்டம்ஸ்? இங்கேயும் அன்பிளேஸ்ட் பண்ண முடியாது. இங்கே ப்ளேஸ் பண்ணலாமா? இங்கே அன்பிளேஸ்ட் ஐட்டம்னு எங்கேயாவது இருக்கும் பாருங்க காய்ஸ். எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. அன்பிளேஸ்ட் ஐட்டம்ஸ் அதை கிளிக் பண்ணும் காய்ஸ். இதுவே எனக்கு வந்து 20 செகண்ட் ஆகிப்போச்சு. ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பட் என்னோட டெக்கோலாம் ஒரே இடத்துல வச்சுருப்பேன் நான். ஸோ என்னோட டெக்கோ கலெக்ஷன் ஏரியாவுக்கு போயிருந்தேன். இதான் என்னோட டெக்கோ ஏரியா. ஸோ சனி மூலையில் தான் டெக்கோ ஏரியா வச்சு நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது 3x3 கிடைக்க முடியாது காய்ஸ். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி இங்கே வச்சுட்டு பாப் ஓரமாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை தூக்கி ஆக்ஸை தூக்கி கிதற எங்கே போயிடுச்சு. கிடச்சிச்சு கைஸ். வாவ் பாருங்க கைஸ், நம்ம டெக்கோ ஐட்டம்ஸ். வாவ், ஈகிள் மொமெண்ட்டு, ப்ரானி பேட்டில் ஆக்ஸ். வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஸோ இன்னொரு கிளானில் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கினா 5000 முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இன்னொரு கிளானும் இருக்கிறது. நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணணும் என்றால் இங்கே வாங்க. இங்கே வந்து 4600 தான் அடிச்சிருக்கோம். நான் 2 days இருக்குது. கண்டிப்பாக 800 அடிச்சிருவோம். வந்து இங்கேயும் கிளைம் பண்ணிக்கோங்க. இது கிளானுடைய லிங்க். கிளானுடைய நான் இது பார்த்துங்க. #2J2P இந்த இடத்துல #2JLPYVVYG இந்த கிளானில் வந்து அடிங்க. அடிச்சுட்டு நீங்கள் கிளைம் பண்ணிங்க. 17 and 18 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரோ ட்ராகனை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் 1 o'clock லைன்லேருந்து அவருடைய சீஜ் பேரிகேட்ஸ், அதாவது கிளான் கேஸ்லேருந்து இறக்கிருக்காப்பில். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock லைன், 5 o'clock லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock லைன், 7 o'clock லைன், 5 o'clock லைன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறப்ப சீஜ் பேரிகேட்ஸ்லேருந்து ஃபுல்லாக மீட் வந்துகிட்டே இருக்குது. விசாடும் இதுவும் அதேமாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் 9 மேக்ஸ் லெவல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் அட்டாக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக டோட்டல் ஸ்பெல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பாருங்கள். எங்கெல்லாம் டோட்டல் ஸ்பெல் போட பாருங்க. சிஜி பேரிகேட்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதும் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து நீங்கள் 3 ஸ்டார் எடுக்கிற மாதிரி இருக்காது. பட் 3 ஸ்டார் எடுப்பாங்க. எப்படி கேட்டிங்கன்னா டோட்டல் ஸ்பெல் இங்கே பாருங்கள். டோட்டல் ஸ்பெல் எங்கெல்லாம் போடுறாங்க பாருங்கள். இப்போ சென்டரில் ஒரு டோட்டல் ஸ்பெல் போட்டு வச்சிருக்காப்புல, சைடில் இந்த ஒரு இங்கே ஒரு டோட்டல் ஸ்பெல்லு. ஸோ நீங்கள் அப்படி நிரப்பிட்டே போயிருக்க டோட்டல் ஸ்பெல்லு. சரி, பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே ட்ரூப்ஸுமே வந்து மறுகையாக தான் அப்படி தான் காட்டியிருக்கும். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாப்பில். ஆனால் நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மொத்தம் 4 டோட்டல் ஸ்பெல் அப்படியே இருக்கிறாப்பில். ஒன்லி ஹீரோஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ தான் கியூனோட எபிலிட்டி தட்டியிருக்காப்பில். இந்த டோட்டல் ஸ்பெல்லில் மட்டுமே வச்சு எப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்லன்னு பாருங்கள். இப்போ இந்த டோட்டல் ஸ்பெல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது கஷ்டம். ஸோ என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, T 17 and 18 பிளேயர்ஸ் டோட்டல் ஸ்பெல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அந்த பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிது. டோட்டல் ஸ்பெல் பாருங்கள். டோட்டல் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூட கிரவுண்ட் அட்டாக்ல தான் இருக்குது பாருங்கள். வார்டன் கூட கிரவுண்ட் அட்டாக்ல தான் இருக்குது. 11 இங்கே ப்ளஸ் 4 மொத்தம் 15 டோட்டல் ஸ்பெல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு கைஸ். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஸ்மோக்கி ஸ்டவ் கிடச்சிச்சு கைஸ். ஸோ ஸ்மோக்கி ஸ்டவ் வாங்க போகிறோம். மெல்டோன் ஸ்மோக்கி ஸ்டவ் வாங்கி ஆச்சு. ஓகே, ஸ்மோக்கி ஸ்டவ் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ எங்கே போய் ப்ளேஸ் பண்ணுவோம், எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போது அன்பிளேஸ்ட் ஈவன் வந்துருச்சு. ஸோ அன்பிளேஸ்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கோமோ அதுக்கு போய்ட்டு அங்கே போய் செட் பண்ணணும். ஓகே, ஸ்மோக்கி ஸ்டவ் ஃபஸ்ட்டு வைப்போம். சனி மூலையில் வைக்கிற மாதிரி இந்த மூலையில் வைப்போம். அதுவும் காய்ஸ் நம்ம என்னென்ன டெக்கரேஷன் வாங்கியிருக்கோன்ட்டு சூப்பராக இருக்குல்ல. ஸ்மோக்கி ஸ்டவ் வாங்கியாச்சு. ஓகே, எனக்கு ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம முடிச்சாச்சு. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலையோ என்னத்தை இந்த
ஆக்ஸ் ப்ரௌனி பேட்டிலாக்ஸ் யார் யாரெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலையோ நேராக வாங்க நம்ம கிளானுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னொரு ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடிக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அங்கேயும் இந்த ப்ரானி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரானி ஆக்ஸ் சில்வர் ஆக்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நெட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹாஹா எலக்ட்ரிக் ஸ்டோரேஜ் வந்துச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. வாவ் காய்ஸ் 4843. ஸோ இதை கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. இன்னும் 100 தேவைப்படுது. இன்னும் 10 அட்டா கட்ட பண்ணால் கிடச்சிடும். ஸோ அது கண்டிப்பாக இன்றைக்கி போட்டுருவேன். இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். இதில் கலெக்ட் பண்ணி போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவேன். இதுலேயும் ஸ்மோக்கி ஸ்டவ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு இங்கே ஒரு பில்டர் இருக்கான், இங்கேயும் ஒரு பில்டர் இருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல 30 லட்சம் டார்க் பில்டர் எலிக்ஸ் இருக்கான். ஸோ இதில் வந்து என்கிட்ட 1135 இருக்குது. 1030 யூஸ் பண்ணி இப்போது ஒரு புக் ஆஃப் ஹீரோ வாங்க போகிறேன். வாங்கிட்டேன்னா இந்த புக் ஆஃப் ஹீரோ வச்சு நேராக இங்கே போயிட்டு இவன் பேர் என்ன பேட்டில் காப்டரை எப்படிலாம் புக் ஆஃப் ஹீரோ யூஸ் பண்ணணும் பாருங்க. ஏன்னா 6th லெவலுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து பேட்டில் காப்டர் அப்கிரேட் தேவைப்படுது. ஸோ அதனால் இது அப்கிரேட் போடுறோம். ஓகேவா? இது அப்கிரேட் போட்டு 5 days 4.5 டேஸை ஒரே நிமிஷத்தில் புக் ஆஃப் ஹீரோ வச்சு அப்கிரேட் பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட 20th லெவல் வந்துட்டான். இப்போ நம்ம வந்து 21st லெவல் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட 155 இருக்குது, நான் வந்து 120 தான் வரும். ஸோ நான் வந்து புக் ஆஃப் ஹீரோ 165, ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் வந்து 165 நான் வாங்கி கூட போடலாம். ஓகே, நான் ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகி மெடல்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபியூச்சர் எதுக்கு ஒன்லி நம்ம வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லீக் மெடல் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மெல்டோன் மைத்தமில் வந்து உங்களுக்கு 105 பேலன்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்னும் பேலன்ஸ் 630 மெடல் வருது. அப்போ 630னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 700 பக்கம் பேலன்ஸ் இருக்கும். இந்த 700 வச்சு நீங்கள் 250 2 ரிசர்ச் போர்ஷன் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 115 இந்த ரிசோர்ஸ் போர்ஷனை ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 வாங்கலாம்னு வச்சுக்கலேன். 6 வாங்கி 60 ஜெம்முக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெக்கரேஷன் வாங்கலாம். ஓகேவா? ஸோ மெல்டவுன் மெய்ஹேம் இந்த இதை வச்சுக்கிட்டு மீன்ஸ் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணின்னு சொல்லுங்கள். ரோட் மேப் கம்ப்ளீட் பண்ணி ஸ்டவ் வாங்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்க்குறேன். இன்றைக்குள்ள இந்த இது கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். முடியலைன்னா நாளைக்கு உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுடைய இந்த டார்கெட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம இப்போது என்னது இவரை 220 பேட்டில் காப்டர் 20 கொண்டு போயிட்டோம். இதை வந்து இன்னொரு 20-25 இல்லாட்டி அதை 25 போயிட்டு இது 20 கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட 30 இருக்குது. ஸோ இதை வந்து 35 வேணும். அது கஷ்டம். ஸோ அதனால் இது இல்லாட்டி இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்போது இதையும் அப்டேட் பண்ண முடியாது, இப்போது ஹோமை போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். ஹோமுக்கு 38 வேணும். ஸோ 38க்கு இது அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இவனையே போட்டுருவோம். ஓகேவா? பட் அவனை போடணுன்னா ஃபஸ்ட்டு 5 ஹவர்ஸில் இவனை போடணுன்னா எவ்வளோ வேணும், 22. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா நான் 5 ஹவர்ஸ்க்கு எனக்கு வந்து எதாவது பண்ணணும். ஸோ நான் 12 ஹவர்ஸ் வேண்டாம், சின்னதாக ஒன்றை போட்டுட்டு 1 hours 40 வேண்டாம், 5 ஹவர்ஸில் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணாமல் அதை அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தேடிட்டு இருக்கேன். ஓகே இவனும் வேண்டாம், ஓகே வேண்டாம், ஓகே ஒன் டே போடுவோம். டுமாரோ வில் செக் இட். ஸோ டுமாரோ உங்களுக்கு போடுறேன் இந்த டைமிங் மிஸ் அது கிளாக் டவர் வந்து அப்டேட் போடுறது. ஓகேவா? ஸோ இப்போ கிளாக் டவர் மினிட்ஸாக அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது இன்னொரு பில்டர் இருக்கான். ஸோ இந்த ஹோம் வில்லேஜில் இந்த பில்டர் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் வந்து ரெடி பார்த்து போய் நான் 4 ஹவர்ஸில் இருப்பான். ஸோ அதனால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து டார்க் கிளிக்ஸரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வால் அப்டேட் போட்டணும். வாலை அப்டேட் போட்டாச்சு. வால் அப்டேட் போடுறது ஈஸி தான் கைஸ், டக்குன்னு போட்டலாம். வால் அப்டேட் போட்டாச்சு. ஓகே, வால் அப்டேட் போட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம், நமக்கு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு தேவையானது இப்போதைக்கு 1 ஹவரில் ஓப்பன் பண்ணுறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவன் இல்லைனா கூட. ஸோ அதனால் ராயல் சாம்பியன் அப்கிரேட் போட்டு மேக்ஸை கொண்டு போகணும் எப்படியாவது. ஸோ அடுத்து ராயல் சாம்பியன் அப்கிரேட் போடுவோம். ஓகேவா? ஓகே, ராயல் சாம்பியன் அப்கிரேட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 4 ஹவர்ஸில் போட்டு வரணும், வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இதில் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை 6th பில்டர் வாங்க அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதேமாதிரி வந்து யாரெல்லாம் வந்து என்ன கிளான் ட்ரெஸ் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த டெக்கரேஷன் வாங்காமல் இருக்கீங்களோ, நம்மளோட இன்னொரு கிளான் இருக்குது. ஸோ தமிழ்னு சொல்லிட்டு இந்த கிளானில் வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி இந்த டெக்கரேஷனை பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெக்கரேஷன் தான். ஸோ நம்ம ஃப்ரீ டெக்கரேஷனை வந்து கிளான் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஃப்ரீ டெக்கரேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து வெல்கம். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கமெண்ட் போடுங்க என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.